டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைத்துக் கொண்டு சீனாவினுடைய ஒரு கப்பல் புறப்பட்டு சென்று விட்டது என்று முதலாவது செய்தி வர, அதன் பின்னர் உண்மை வெளியாகி இருக்கின்றது. ஒன்றல்ல, மொத்தம் 9 கப்பல்கள் அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைத்துக் கொண்டு பாய்ந்து விட்டன வெளியே. இதில் பல கப்பல்கள் ஈரானினுடைய துறைமுகத்தில் இருந்து வந்ததாகவும் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா இந்த கப்பல்களை ஏன் மறிக்கவில்லை, இவற்றை எதற்காக பிடித்து செல்லவில்லை என்ற கேள்விக்கு பதில் தர முடியாத சூழ்நிலையில், குழப்பகரமான நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. இந்த கப்பல்களில் மேலும் ஓர் அதிர்ச்சி செய்தி: 2 கப்பல்கள் அமெரிக்காவினுடைய கருப்பு பட்டியலில் இருக்கின்ற கப்பல்கள். அந்த கப்பல்களை கண்ட இடத்தில் கைது செய்யும்படி அமெரிக்க அரசினுடைய உத்தரவு இருக்க, அந்த கப்பல்களே அமெரிக்காவினுடைய இத்தனை படை வீரர்கள் 10,000 பேர் அணிவகுத்து நிற்க அதற்கு உள்ளால் விடுபட்டு சென்று விட்டன. அவர்களையே வடிகட்டி பிடிக்க முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் விவகாரத்தை இறுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. முதலில் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்று கூறிய இந்த தடைகள் பின்னர் இறுக்கமடைய முடியாமல் இருந்திருக்கின்றது. முதலாவது, சீனா, பிரான்ஸ், சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளும் திட்ட தெளிவாக இந்த தடை தவறானது, இதை விலத்துங்கள் என்று அமெரிக்காவிடம் கூறிவிட்டன. அமெரிக்கா இதையும் மீறி தவறு செய்யாத ஒரு கப்பலின் மீது தாக்குதலை நடத்திவிடுமாக இருந்தால் சர்வதேச சிக்கலில் அமெரிக்கா மாட்டிக்கொள்ளும் என்பதனால் அச்சமாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு. இரண்டாவது பெரிய பிரச்சனை, ஈரானை பொறுத்தவரையில் ஒரு கப்பலை தாக்குவீர்களாக இருந்தால் பதிலுக்கு உங்களுடைய கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் என்று கூறிவிட்டது. இதனால் எச்சரிக்கையாக நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன் எச்சரிக்கை என்றால், ஈரானினுடைய ஏவுகணைகள் தரையிலிருந்து புறப்பட்டால் கப்பல்களினால் அதை தடுத்து தாக்கு பிடிக்க முடியாது. இந்த அச்சம் அமெரிக்காவை வாட்டுகின்றது. இதைவிட வேடிக்கை என்னவென்றால், இதில் சட்டபூர்வமான ஓட்டை இருக்கின்றது என்கின்றார்கள் நிபுணர்கள். ஒரு கப்பல் வருகின்றது, அந்த கப்பலை அமெரிக்கா மறைத்தால் நீங்கள் ஈரானுக்கா செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் ஈரானுக்கு செல்லவில்லை என்று கூறினால் அதன் பின்னர் அமெரிக்காவிற்கு செய்வதற்கு எதுவும் இருக்காது. கப்பல்கள் ஒன்றும் பேருந்துகள் அல்ல, போய் சேர வேண்டிய ஊருக்கு பெயர் பலகையை போட்டு செல்வதற்கு. இது சட்ட ரீதியான பிரச்சனையாக இருக்கின்றது. அமெரிக்காவிடம் ஈரானுக்கு போகவில்லை என்று கூறிவிட்டு அதன் பின்னர் அவர்கள் அமெரிக்காவினுடைய படையை விட்டு விலகி ஈரானுக்குள் நுழைகின்ற பொழுது எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இதுபோல ஈரானில் இருந்து வரவில்லை என்றாலும் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த 9 கப்பல்கள் விவகாரத்திலும் சீன கப்பல் விவகாரத்திலும் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம், ஈரானுடன் தொடர்பு பட்டால் மட்டுமே நாங்கள் அவற்றை தடுப்போம் என்று. ஆனால் சீனாவினுடைய கப்பலை பொறுத்தவரையில் அந்த கப்பலும் கருப்பு பட்டியல் கப்பல் தான். நடப்பது நடக்கட்டும் என்று 2,50,000 பேரல் ஆயிலுடன் அது ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. அமெரிக்கா அதை எதுவுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. இதற்கு காரணம், அது அரபு எமிரேட்ஸில் இருந்து வந்த காரணத்தினால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை சீன கப்பல் கடந்து சென்ற பின்னர் அமெரிக்கா என்ன விளக்கம் சொல்லலாம்? அமெரிக்கா அதிபரை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விடயத்தை சொன்னார்: ஹோர்முஸ் நீரிணையை எந்த நாட்டு கப்பல் கடந்தாலும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய ராணுவம் அப்படியல்ல, ஈரானுடன் தொடர்பு பட்டால் மட்டுமே தடுப்போம் என்று கூறுகின்றது. அதைவிட பெரும் பிரச்சனை, ஈரானுக்குத்தான் இவர்கள் போகின்றார்கள் என்பதை எப்படி உறுதி செய்வது என்பது களத்தில் பிரச்சனையாக இருக்கின்றது. இதனால் இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் மெதுவாக செயற்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மெதுவாக செயற்பட்டால் ஈரானை எதுவும் செய்துவிட முடியாது. இந்த தடை ஈரானுடைய பொருளாதாரத்தை பாதிக்குமா என்றால் சந்தேகம்தான் என்று மேற்கு நாடுகள் எழுதியிருக்கின்றன. ஈரானை பொறுத்தவரையில் கூறுகின்றது, தங்களுடைய வர்த்தகத்தை தடுக்க கூடாது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் முதல் கட்ட ஆய்வுகளின்படி $270 பில்லியன் பெறுமதியான சொத்தை அளித்திருக்கின்றீர்கள் என்று கூறியிருக்கின்றது. சீனாவினுடைய ரிச் ஸ்டாரி என்கின்ற கப்பல் துணிகரமாக முதலாவதாக வெளியேறியதன் பின்னர் தான் 9 கப்பல்கள் வெளியேறி இருக்கின்றன. மேலும் சீனா போன்ற வல்லரசுகளினுடைய கப்பலை தாக்கி மூழ்கடித்தால் சீனா உடனடியாக
உடனடியாக களமுறங்கும், இது உலக போராக மாறிவிடும் என்பதனால் அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையானது முற்றிலும் ஆபத்தான பொறுப்பற்ற செயல் என்று சீனா கூறியிருக்கின்றது. இது வெறுமனே முற்றுகை அல்ல, உலக பொருளாதாரத்தை உலுக்குகின்ற ஒரு செயல் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சீனாவினுடைய வெளியுறவுத்துறையை சேர்ந்த பேச்சாளர் கோ ஜியகுன் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். சீனாவினுடைய ராணுவம் ஈரானுக்கு ஆயுதம் வழங்கினால் 50% வரி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதையும் அவர் கண்டித்திருக்கின்றார். அப்படி சீனா ஆயுதங்கள் எதையும் வழங்கவில்லை. அதையும் மீறி ஏதாவது தடை சீனா மீது விதித்தால் பதிலடியாக சீனாவும் அதையே செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சீனாவினுடைய பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற அடுத்த கட்ட விளையாட்டுக்குள் இறங்குவார்களாக இருந்தால் அதை சகிக்கின்ற நிலையில் சீனா இல்லை. இந்த போரை ஆரம்பித்தது நீங்கள், இதனால் வந்திருக்கின்ற பிரச்சனைகளை தாங்குவது நாங்களா என்பது சீனாவினுடைய சினம் தரும் கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் வாஷிங்டனில் லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இது வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக இஸ்ரேலிய தரப்பு கூறுகின்றது. இஸ்ரேலினுடைய தூதுக்குழு தலைவர் லெச்சியர் லைட்டர் கூறுகின்ற பொழுது, லெபனானும் தாங்களும் ஒரே கருத்திற்கு இப்பொழுது வந்திருக்கின்றோம் என்றும், லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக இருவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் என்றும், ஹிஸ்புல்லா அமைப்பு பயங்கரவாத அமைப்பு தான் என்று இருவரும் சேர்ந்து ஒருமித்த கருத்திற்கு வந்திருப்பதாகவும், இஸ்ரேல் லெபனானை காப்பாற்றப் போகின்றது என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானுக்கு நட்பாக இருந்த ஒரு நாடு இப்படி திடீரென மாறி இருப்பதானது ஈரானுக்கு நெருக்கடியானதாக அமையும். இதை எப்படி கையாளப் போகின்றது ஈரான் என்பது தெரியவில்லை என்றும் செய்திகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் டொனால்ட் ட்ரம்ப் 40 நிமிடங்கள் பேசினார் என்றும், போர் நிறுத்தம், கோர்முஸ் நீரிணை, இந்தியாவுடனான வர்த்தகம் ஆகியவை பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய நீரிணை பிரச்சனையானது கடலில் வலை போட்ட மீனவன் தன்னுடைய வலைக்குள்ளால் மீன்கள் பீத்து கொண்டு வெளியே போவதை பார்த்த பின்னர் என்ன செய்வதென்று தெரியாமல் மூக்கில் விரலை வைத்து யோசித்தது போல அமெரிக்கா கோர்முஸ் நீரிணையை சுற்றி வளைத்து கப்பல்களினால் வலையை போட்டுவிட்டு அந்த கப்பல்களை ஊடறுத்து மற்ற கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து அதுவும் பிசுபிசுத்து விட்டது. இனி என்ன செய்யலாம் என்று மூக்கில் விரலை வைத்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான சூடான முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. வர வர முதல் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.